தேச துரோக வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டில் அக்டோபர் 21ஆம் தேதி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஈழத்தில் நடப்பது என்ன என்ற கருத்தரங்கத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்திய போது நான் இந்திய அரசாங்கம் ஈழத் தமிழர்களை அழிக்க ஆயுதங்கள் கொடுப்பதும் முப்படை தளவாடங்களை கொடுப்பதும் லட்சக்கணக்கான தமிழர்கள் பிஞ்சு குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் தாய்மார்கள் உட்பட படுகொலை செய்யப்படுவதும் இந்த கோரமான இனப்படுகொலைக்கு இந்திய அரசே காரணம். கடல் எங்களை பிரித்து வைத்திருக்கிறது, தமிழர்கள் நெஞ்சம் பற்றி எரிகிறது, இது துரோகத்தை மன்னிக்கவே முடியாது, இந்திய அரசை மன்னிக்க முடியாது என்று அப்பொழுது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விமர்சனம் செய்து 1.5 மணி நேரம் பேசினேன். அதற்காக என்னை கைது செய்து இறையாண்மைக்கும் இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக பேசியதாக தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் இந்திய தண்டனையியல் சட்டம் இந்தியன் பீனல் கோட் 124A 124A பிரிவின்படியும் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் குற்ற நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட பிரிவுகளின் மீதும் என் மீது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வழக்கு போடப்பட்டது. 112 வாய்தாக்கள் நடைபெற்றிருக்கின்ற, பெரும்பாலும் நான் வாய்தாக்களிலே பங்கேற்றிருக்கின்றேன். 6 நீதிபதிகள் தொடர்ந்து இதை பற்றி விசாரித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நீதிபதி அவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டின்படி என் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டிற்கும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட பிரிவுகளின் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை, எனவே விடுதலை செய்கிறேன் என்று விடுதலை செய்திருக்கிறார். ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது உண்மை. இந்திய அரசு அந்த இனப்படுகொலையை நடத்துவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்து படுகொலை நடத்தியதும் உண்மை. மன்னிக்க முடியாத அந்த கோர படுகொலை நடந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சரவையிலே, மத்திய அமைச்சரவையிலே பங்கேற்றிருந்தது. தமிழ்நாட்டிலும் முதலமைச்சர் பொறுப்பிலே கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். எனவே இந்த இனப்படுகொலைக்கு மத்திய அரசே காரணம். அதை தடுக்க தவறிய தமிழக அரசும் குற்றவாளிதான் என்ற விதத்தில் நான் தமிழகமெங்கும் பேசி வந்திருக்கிறேன். இங்கே அண்ணாமலை மன்றத்தில் பேசியதற்காக இந்த வழக்கு போடப்பட்டது. ஒரு உண்மை இதிலிருந்து தெளிவாகிறது. இந்திய அரசு ஈழத்தமிழ் இனப்படுகொலைக்கு அன்றைக்கு காரணமாக இருந்தது. அப்ப இந்த உண்மையை சொல்லுவது இறையாண்மைக்கு எதிரானது அல்ல. நான் அத்தனை கேள்விகளுக்கும் நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டபோது நான் பேசியது ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டி கேட்டார்கள். நீங்கள் இந்திய அரசுதான் இந்த இனப்படுகொலைக்கு காரணம் என்று பேசினீர்களா? ஆமாம், பேசினேன். இதே நிலைமை நீடித்தால் எதிர்காலத்தில் இங்குள்ள தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்று பேசினீர்களா? பேசினேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நானே அந்த ஆயுதம் ஏந்துகிற கூட்டத்தில் முதலாளாக செல்வேன் என்று பேசினீர்களா? ஆம், பேசினேன். ஈழத்தில் நடைபெற்ற கோர படுகொலைக்கு மன்மோகன் சிங் அரசுதான் காரணம் என்று பேசினீர்களா? ஆம், பேசினேன். எதையும் நான் மறுக்கவில்லை, பேசியது எதையும் மறுக்கவில்லை. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலையில் தான் நான் வந்தேன். ஆனால் இப்படி பேசியது இறையாண்மைக்கு விரோதமானதல்ல என்று நீதிபதி அவர்கள் தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். எனவே ஈழத்தமிழ் இனப்படுகொலைக்கு காரணமான இந்திய அரசை குற்றக்கூண்டிலே நிறுத்த வேண்டும் இனப்படுகொலைக்கு என்ற இந்த கருத்து இன்னும் வேகமாக முன்னெடுத்து செல்லப்படும். எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த இனப்படுகொலை குற்றவாளியாக சிங்கள அரசை விடப்போவதில்லை.
என்றாவது ஒரு நாள் அவர்கள் குற்றக்கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். சுதந்திர தமிழீழம் மலர்ந்துதான் தீரும். ஆயுதப் போர் நின்றிருக்கிறதே தவிர அங்குள்ள தமிழ் மக்கள் பெரும் இன அழிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ராணுவம் அன்று குவிக்கப்பட்டு ராணுவ முகாமாக்கப்பட்டிருக்கிறது தமிழர் பகுதிகள். தமிழர்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டு விட்டன. சிங்கள குடியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறையில் இருக்கிற தமிழர்கள், புலிகள் உட்பட யாரும் விடுதலை செய்யப்படவில்லை. அதை வடக்கு மாகாண முதலமைச்சர் நீதிபதி விக்னேஸ்வரன் அவர்கள் இதற்கு திட்டவட்டமாக இந்த உண்மைகளை வெளியே கூறி வருகிறார்கள்.